வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு திடீர் சமையல். அதாவது குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது வீட்ல இருக்கிற அரிசி, பருப்பு, ஒரு சில காய்கறிகள வச்சு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் செய்முறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தொட்டுக்கன்னு நாம எதுவும் தனியா பண்ண வேண்டாம். அப்பளம், ஊறுகாய், சிப்ஸ்ன்னு எதோடையும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம நேரடியா செய்முறைக்குள்ள போயிரலாம். இப்ப இந்த சாம்பார் சாதம் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது 1/2 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அடுத்ததா இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு சின்ன துண்டு புளி வேணும். இப்ப அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணீர்ல ஊற வச்சுக்கோங்க. அதாவது தயார் பண்ற வரைக்கும் தான். காய்கறிகள்லாம் தயார் பண்ற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா புளியையும் இந்த மாதிரி தண்ணீல போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு குக்கர் பாத்திரத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல வெந்தயம், கடுகு, சீரகம் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இப்ப தாளிச்சுக்க போறோம் நம்ம. இப்ப கடுகு வெடிச்சு நல்லா நம்ம பெருங்காயம் சேர்த்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு அதுல இது நான் சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்ததா நாம 2 பச்சை மிளகாயும் ஒரு 3 பல் பூண்டும் நறுக்கி இப்போ சேர்த்துக்குவோம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே அதுல நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துக்க போறோம். இப்ப நான் கேரட்டும் கத்திரிக்காயும் சேர்த்திருக்கேன். இப்ப உங்ககிட்ட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கள் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம் நீங்க. இப்ப காய்களை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நான் அதுல தக்காளி சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம காய்கறிகளை வதக்கி கொடுத்துக்கலாம். காய்கறிகள் லேசா வதங்கின உடனே அதோட நாம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்க போறோம். அதாவது அரிசி 1/2 கப்பு, 1/4 கப் அளவுக்கு பருப்பு ரெண்டும் சேர்த்திருக்கோம் நம்ம. இப்ப அது கூடவே நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துக்க போறோம். இப்ப நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இவ்வளவும் இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்த மசாலா பொடிகளை நம்ம அரிசி காய்கறியோட நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற புளி தண்ணீரோட தேவையான தண்ணீர் கலந்து இப்ப சேர்த்துக்க போறோம். இப்ப நாம மொத்தமே 3/4 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்ததுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கோம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கூடுதல் சுவைக்காக நான் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம குக்கரை மூடி மிதமான தீயில வச்சு 2 விசில் வைக்க போறோம். இப்ப 2 விசில் வந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்கர் அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்ப திறந்து பார்க்கலாம். சாதம், காய்கறி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சாம்பார் சாதம் நல்லா குழைவா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சூடா இருக்கும் போதே கரண்டியோட பின்பக்கத்தால நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்ப மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு நாம பரிமாறலாம். சட்டுன்னு சுலபமா செய்யக்கூடிய சுவையான சாம்பார் சாதம் தயார். ஊறுகாயோட, அப்பளம் வடகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல இன்னொரு நல்ல சமையல் செய்முறையோட சந்திப்போம். நன்றி.